ஆ, நெல்லை, அதாவது நெல்லை மாவட்டம் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் பாளையங்கோட்டையில் 100க்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் அரசு கல்லூரி அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகள் இயங்கி வருகிறது. இந்த இன்று காலை ரோஸ்மேரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இன்று வகுப்பறையில் வந்து எக்ஸாம் நடந்து கொண்டிருந்தது, அதாவது பரீட்சை நடந்து கொண்டிருந்தது. அப்போது இரண்டு மாணவர்கள் வந்து முன்னுரிதமாக மோதிக்கொண்டனர். தகராறு முற்றவே அவர்கள் ஒருவர் தாக்கிக் கொண்ட போது ஒரு மாணவர் பையில் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மற்றொரு மாணவனை சரமாரியா தாக்கினார், வெட்டினார். இதில் ஒரு மாணவனுக்கு தலை, தோள்பட்டை, கை மற்றும் விரல் உள்ளிட்ட 4 இடங்களில் அவனுக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டது. இதனால் மாணவர்கள் கூச்சலிட்டு சிதறி ஓடினர். இது பற்றி பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அங்கு திரண்டு வந்தனர். மேலும் இந்த இதுல மாணவனை தடுக்க முயன்ற போது வெட்டிய மாணவனை தடுக்க முயன்ற போது ஒரு ஆசிரியருக்கும் இதுல வெட்டுக்காயம் விழுந்தது. இது சம்பந்தமாக பள்ளியில ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் காயமடைந்த மாணவர் மற்றும் ஆசிரியரை மீட்டு உடனடியாக அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். மேலும் அந்த வெட்டிய மாணவன் தொடர்பாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். பாளையங்கோட்டை போலீசார் உடனே விரைந்து மாணவனை மீட்டு உடனடியாக காவல் நிலையத்தில் அழைத்து சென்றனர். தொடர்ந்து அந்த மாணவன் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதாவது பென்சில் மற்றும் பேனா கொடுப்பது தொடர்பாக அவர்களிடையே முன்னுரை இருந்து வந்ததும் தெரிய வந்தது. இதனால் இன்று காலையும் அந்த மாணவர்களிடையே முன்னுரை ஏற்பட்டு தகராறு ஏற்பட்ட போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக இந்த சம்பவம் கேட்டு சமூக வலைதளத்தில் இந்த சம்பவம் காட்டுத்தீயாக பரவியது. இதை அறிந்து பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக பள்ளி முன்பு திரண்டனர். பொதுவாக பள்ளி நிர்வாகமும் குறுஞ்செய்தி அனுப்பியது. அதில் மாணவர்கள் எதுவும் பிரச்சனை ஏற்படவில்லை. 8ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் உடனடியாக விடுமுறை அளிக்கப்பட்டது. மற்ற மாணவர்கள் 1 முதல் 9 வகுப்பு வரை 8 தவிர 9 வகுப்பு வரை வகுப்பறை தொடர்ந்து நடைபெற்றது. மதியம் ஒரு 3 மணிக்கு மேல் பள்ளி வழக்கம் போல விடுமுறை அளிக்கப்பட்டது. வகுப்பறையில்